பராசக்தி. என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்திய அன்னை ஆதிபராசக்தியையும் வணங்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன். நமக்கு இந்த கலியுகத்தில் அவதார தெய்வமாக ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அவதரித்து நம்மையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நம்மிடையே உருவமாக இல்லை என்றாலும் அருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை வாழ்ந்து நாமெல்லாம் வழிகாட்டியாக நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று விரும்பி அருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப சில பேர் நினைக்கலாம், அம்மாவே இல்லையே, ஆன்மீக குருவே இல்லையே, இவங்களுக்கு எப்படி இவங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுது அப்படின்னு சொன்னா, நிறைய நான் மன்றங்களுக்கு போகும்போது நிறைய அனுபவங்களை சக்திகள் பகிர்ந்துக்கிறாங்க. இப்ப நினைச்ச கேட்ட உடனே எங்களுக்கு கிடைக்குது. அம்மா இருக்கும்போது எப்படி எங்களுக்கு அம்மாவினுடைய அருளும் ஆசியும் கிடைத்ததோ அதே போல் இன்றும் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை தொடர்புடைய ஒரு செய்தியை தான் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்ச் 30 அம்மாவினுடைய பிறந்த நாள் விழாவை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பிள்ளையார் நத்தம் என்ற ஒரு கிராமத்தில் விழா கொண்டாடினார்கள். அப்ப என்னைக்கு அழைப்பு வந்தது. நானும் அங்கு சென்றிருந்தேன். வேள்வி பண்ணிட்டு அம்மா படத்துக்கு முன்னாடி கேக்கெல்லாம் வச்சுட்டு கேக்கு வெட்டுறதாக ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்ப அம்மா படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தாம்பழத்துல அம்மாவுடைய டாலர் சிவப்பு கயர் வச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம மன்றங்களுக்கு வர்றவங்க மேல்மருவத்தூருக்கு போக முடியாதவர்களுக்கு அந்த கயறு அம்மா டாலர் கொடுக்க வேண்டும் என்று அந்த மன்ற தலைவி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்ப வேள்வி முதலில் தொடங்கியது. வேள்விக்கு முன்னாடி வேள்வியின் சிறப்பை பற்றி நம்ம ஆன்மீக சொற்பொழிவு பண்ணோம். அப்புறம் வேள்வி தொடங்கியது. நான் அந்த ஒரு மேஜை போட்டிருந்தாங்க. அதுக்கு மேல அந்த மேஜையில அம்மாவின் திருவுருவ படம், நம்முடைய ஆன்மீக குருவாகிய அருள் திரு பங்காரம்மா அவர்களின் திருவுருவ படம் வைத்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு தாம்பழத்துல டாலரும் அந்த சிவப்பு கயிறும் வைத்திருந்தார்கள். அப்ப நான் ஆன்மீக சொற்பொழிவு முடிந்தவுடன் இந்த வேள்வியெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த அம்மாவின் டாலரை பற்றி பேசிட்டு, இந்த அம்மாவின் டாலரை நீங்க வாங்கிட்டு போய் எல்லாருமே இந்த அம்மாவின் டாலரை அணியணும். இது பெரிய ஒரு சாதாரண 7 ரூபாயில கிடைக்குது. ஆனா பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு அம்மா கொடுத்திருக்கிறார்கள். அதுல கருவறை அம்மா படம் இருக்கும் முன் பக்கத்துல. அடுத்த பக்கத்துல ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரம் நம்முடைய உடம்புல படும் பொழுது நம்மளுக்கு பல விஷயங்களை அம்மா நடத்தி கொடுத்தார்கள். உடல் உபாதை உள்ளவர்களுக்கு உடல் நலம் பெற்றார்கள். இதெல்லாம் பத்தி சொல்லும் பொழுது எல்லாரும் வேள்வி முடிஞ்சிட்டு இந்த டாலரை வாங்கிட்டு போங்க, இங்கதான் டாலர் இருக்கும், நீங்க மன்ற தலைவிட்ட வாங்கிக்கங்கன்னு சொல்லும் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தும் போது. அப்ப வேள்வி முடிஞ்சிருச்சு. வேள்வி முடிஞ்சு அந்த நம்மளுக்கு தெரியும் அந்த தீர்த்தத்தெல்லாம் அந்த கலச தீர்த்தத்தெல்லாம் சுத்தி விளக்கு எல்லாத்தையும் சுத்தி எடுத்துன்னு வருவாங்க. யாக குண்டத்தை சுத்துவாங்க. அப்புறம் மன்றத்தில் உள்ள கருவறை அம்மா படத்தெல்லாம் சுத்தி வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுல கலந்து கொண்டவர்கள் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த டேபிளுக்கு பக்கத்துல ஒரு சேர் போட்டிருந்தாங்க. அந்த சேர்ல நான் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சக்தி சக்தி எங்களுக்கு டாலர் நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, விற்பனை பண்ணோம்ல, பணம் கொடுத்தா நீங்க வாங்கிக்கலாம்னு சொன்னீங்களே, இந்தாங்க எனக்கு ஒரு டாலர் கொடுங்கன்னு அவங்க அதற்குரிய தொகையை கொடுத்தார்கள். 10 ரூபாயோ என்னமோ. அப்ப நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் $1 கேட்டாங்க, ஒருத்தவங்க $2 கேட்டாங்க. அதெல்லாம் அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்ப கொடுத்துட்டே இருக்கும்போது தீர்ந்துருச்சு. அந்த டாலரும் கயரும் தீர்ந்துருச்சு. அப்போ ஒரு சக்தி வேர்க்க விறுவிறுக்க வர்றாங்க. நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறாங்க. அவங்க என் சக்தி, நான் டாலர் வாங்க வந்தேன் சக்தி, எனக்கு ஒரு டாலர் கொடுங்க. அம்மா எல்லாமே தீர்ந்து போயிடுச்சேம்மா, பரவாயில்ல, நீங்க இந்த மன்றத்துக்கு அடுத்த வாரம் வாங்க. அதுக்குள்ள மேல்மருவத்தூருக்கு யாராவது போனாங்கன்னா மன்ற தலைவி மேல்மருவத்தூர்ல இருந்து உங்களுக்கு வாங்கிட்டு கொடுப்பாங்க, ஒன்றும் நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொன்னேன். அப்ப அந்த அம்மா அழுதாங்க. அப்ப எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா போயிடுச்சு. ஏமா அழறீங்க அப்படின்னு கேட்டா, நேத்து ராத்திரி என்னுடைய கணவர் யூரின் பாஸ் பண்ணும்போது, சிறுநீர் கழிக்கும் போது வழியில துடிச்சாரு. அப்ப நான் இன்னைக்கு பக்கத்துல நம்ம மன்றத்துல நாளைக்கு விழா கொண்டாடுறாங்க நம்முடைய பங்காரம்மாவுக்கு. அந்த விழா முடிஞ்ச உடனே நம்ம மருத்துவமனைக்கு போய் நம்ம இப்ப டாக்டரை போய் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவரால் வலி தாங்க முடியல. அப்ப நாங்க அழைச்சிட்டு போனேன். அதாவது இந்த விழா நடப்பதற்கு முதல் நாள். அப்ப அழைச்சிட்டு போனேன். டாக்டர் கல் அடப்பு இருக்கு சிறுநீரகத்துல, அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
சரி இன்னைக்கு இந்த விழாலாம் முடியட்டும், அதுக்கு பிறகு நம்ம ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணலான்னு நான் வந்தேன். இப்ப நீங்க ஆன்மீக சொற்பொழிவு பண்ணும்போது இந்த டாலரை பத்தி நீங்க பேசுனீங்க. அப்ப இந்த டாலர் போட்டார்னா எங்க வீட்டுக்காருக்கு சரியாயிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனாலதான் இந்த டாலர் வாங்கிட்டு போலான்னு வந்தேம்மா. ஆனா நான் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த மன்றத்துல மதிய உணவு சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலிண்டரை வச்சு அடுப்பை வச்சு அந்த பொறுப்பாளர், அதாவது உணவு தயாரிப்பவர் தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த அம்மா வந்திருக்கு. அப்ப இவங்க மன்றத்திற்கு அடுத்து அவங்க வீடு இருக்கு. அந்த பிள்ளையார் நத்தம் என்ற ஒரு குக்கிராமத்தில் அம்மாவினுடைய அருளால் மன்றம் அமைக்கப்பட்டு அந்த மன்றத்துக்கு பக்கத்துல இவங்க வீடு. முத நாள் ஒளிபெருக்கியின் மூலம் அம்மாவினுடைய பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் வந்தேன் சக்தி. அப்ப அந்த சமையல்காரம்மா சிலிண்டர் தீர்ந்து போச்சுமா, சமையல் பாதியிலேயே இருக்குது, உங்க வீட்ல இருந்து சிலிண்டர் எடுத்துக்கிற சொன்னாங்க மன்ற தலைவி, நீங்க எனக்கு சிலிண்டர் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இருங்கம்மா இந்த டாலரை வாங்கிட்டு உங்களுக்கு சிலிண்டர் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த சமையல்காரம்மா, நீங்க போய் கயிறு வாங்கிட்டு டாலர் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இங்க சாம்பார் ரெடி பண்ணணும், சமையல் லேட் ஆயிரும், நீங்க சிலிண்டர் எடுத்து கொடுத்துட்டு போய் வாங்கிக்கோங்க, டாலர்லாம் இருக்கும்னு அந்த அம்மா என்னைய வீட்டுக்கு அழைச்சிட்டு சிலிண்டரை எடுத்து கொடுத்தேன். சிலிண்டரை எடுத்து கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள இங்க டாலர் தீர்ந்து போயிருச்சம்மா, நான் இந்த டாலர் போட்டா என்னுடைய கணவர் சரியாயிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரே அழுக. அப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அம்மாவினுடைய, நம்மளுக்கு எல்லாமே அம்மா தானே. அம்மா, இந்த அம்மா ஒரு பாருமா, இந்த மன்றத்துல விழா நடக்குது, உணவு தயாரிப்பதற்காகத்தானே அந்த சிலிண்டர் எடுக்க போனாங்க, அந்த அம்மாவுக்கு இந்த டாலர் கிடைக்காம பண்ணிட்டியம்மான்னு என் மனசுக்குள்ள அம்மா கிட்ட பேசுறேன். அப்பா இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க, மன்ற தலைவி வரட்டும், அவங்க ஏதாவது டாலர் வச்சிருக்கிறாங்களான்னு கேட்போம். இல்லைங்க, எனக்கு கொடுப்பன இல்லை, நாங்க செஞ்ச பாவம், இந்த டாலர் கூட எங்களுக்கு கிடைக்கல பார்த்தீங்களா அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு 45 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அப்ப அழுதுகிட்டே போயிட்டாங்க. நீங்க இருங்கம்மா, இங்கதான் அந்த இதெல்லாம் முடியட்டும். முடிஞ்ச உடனே அம்மாவுடைய பிறந்த நாள் விழா, அந்த கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடின பிறகு உங்களுக்கு எப்படியாவது நான் டாலர் வாங்கி கொடுத்துட்றேம்மா, நீங்க அழுகாதீங்கம்மா, உங்க கணவருக்கு சரியாயிரும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுகிட்டே, நாங்க என்ன பாவம் செஞ்சோமோ போங்கம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சலிப்போட அந்த அம்மா போறாங்க. போயிட்டு அந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. எல்லாரும் ஒர்க்கெல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. ஏன்னா அம்மாவினுடைய விழாவுக்கு இன்னும் பர்த்டே கேக் வெட்டல அம்மாவுக்கு. அப்ப நான் தற்செயலா அந்த டேபிளுக்கு அடியில பாக்குறேன், ஒரு டாலரும் ஒரு கயரும் கீழே கிடைக்கிறது. மேஜைக்குள்ள கீழே எதுவுமே இல்ல. மேஜைக்கு மேலதான் அம்மாவினுடைய படம் வைக்கப்பட்டிருக்கு, அதுல அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் ஒரு தாம்பாளத்துல எல்லா டாலரும் கயரும் வச்சிருந்தாங்க. நானும் ஒன்னொன்னா தான் எடுத்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணேன். அப்ப எனக்கு உதவி செய்யறதுக்கு அந்த மன்றத்தை சார்ந்த ஒரு சக்தியும் கூட இருந்து அந்த பணத்தெல்லாம் வாங்கி போட்டுட்டு அவங்க எடுத்து எடுத்து கொடுக்க நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா டாலரும் கயரும் கொடுக்கும்போது அவர்களுக்கு குங்குமமும் சேர்த்து கொடுப்பது வழக்கம். ஏன்னா அம்மா அப்படிதான் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு பிரசாதம் கொடுத்தாலும் அம்மாவின் குங்குமத்தோடு சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அம்மா. அதனால கொடுத்துட்டு இருந்தேன். கயரெல்லாம் தீர்ந்து போச்சு. இவங்க கரெக்டா கயர் வச்சாங்க. எப்படி இப்ப கீழே இருக்குது. அப்ப உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, இந்த அம்மா அழுதுட்டு போச்சு, நீ உடனே ஒரு கயரையும் டாலரையும் இங்க வரவழைச்சு கொடுக்குறியம்மான்னு சொல்லிட்டு குனிஞ்சி அந்த டாலரையும் அந்த கயரையும் எடுக்கிறேன். என் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற சக்தி இப்படி சக்தி, இந்த அம்மா அழுதுட்டே போனாங்க, இப்பதான் அதுக்குள்ள அம்மா டாலர் கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்ப உடனே நாங்க அந்த கூட்டத்துல இருக்கிற அந்த அம்மாவை அழைக்கிறோம், வாங்கம்மா வாங்கம்மான்னு. அந்த அம்மா எந்திரிச்சு வர்றாங்க. உடனே அந்த டாலர் அந்த கயர்ல மாட்டி அம்மாவினுடைய பாதத்துல வச்சு குங்குமத்தோட, அம்மா பாருங்கம்மா, நீங்க கண்ணீர் விட்டுட்டு போனீங்க, பங்காரம்மா பாருங்க, உங்களுக்கு உடனே ஒரு டாலரும் கயரும் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு பெரிய அற்புதம். அப்ப இத போய் உங்க வீட்டுக்காருக்கு நீங்க போட்டு விட்டுறலாமா. அப்ப நான் சொன்னேன், நீங்கள் செய்த தொண்டு. அந்த அம்மா தனக்கு சுயநலத்துக்கு ஒரு கயரும் டாலரும் வாங்க வந்தாங்க. ஆனா அம்மா அவங்களுக்கு ஒரு செக் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஒரு உதவி கேட்போம், இது செய்யுதான்னு பார்ப்போம். அம்மா பாருங்க, தொண்டனுக்கு தொண்டனுக்கு அம்மா ஒரு செக் வைக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா டாலர் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட போய் அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க பயன்படுத்திய சிலிண்டரை கொண்டு கொடுக்குறாங்க மன்ற விழாவுக்கு. அப்ப இந்த டாலரை அம்மா கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அம்மா உடனடியாக சொல்லுவாங்க சக்தி, திருவுருவ படத்துல பங்காரடிகளார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சிலர் கேட்கலாம். ஆனால் கடந்த மார்ச் மாதம், இது ஏப்ரல் 26, போன மார்ச் 30ஆம் தேதி நடந்த நிகழ்வு இது. நாங்களாம் கண்கூடா பாக்குறோம். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது. அம்மா சொல்லுவாங்க, பக்தியும் தொண்டும் என்றால் தொண்டுக்கு தான் அம்மா முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
பக்தி இப்ப நிறைய இடத்துல பட்டிமன்றம் நடக்கும். பக்தியா தொண்டா, அம்மாவினுடைய அன்பை பெறுவதற்கு பக்தி பெருசா தொண்டு பெருசான்னு. அப்ப தொண்டுதான் சிறப்புன்னு நிறைய பட்டிமன்றங்கள்ல தீர்ப்பு வழங்குறத நானும் பார்த்திருக்கேன். நானும் அந்த பட்டிமன்றங்கள்ல எல்லாம் கலந்திருக்கேன். அப்ப அம்மா ஒரு தொண்டனுக்கு அந்த சிலிண்டர் கொண்டு வந்து கொடுத்தியே, நீ டாலர் இல்லாம எப்படி வீட்டுக்கு போவேன்ட்டு அந்த டாலரை கொடுக்க வைத்து அவங்க கணவனுக்கு போய் போட்டு, அப்புறம் அடுத்த நாள் அந்த மன்ற தலைவிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். சக்தி, அந்த டாலரை வாங்கிட்டு போனாங்களே அவங்க வீட்டுக்காரர் இப்ப எப்படி இருக்கிறாராம், கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் சக்தின்னு அவங்க கேட்டுட்டு, இப்ப அந்த வலியே இல்ல. அவங்க அதான் மருத்துவமனையில ஒரு மாத்திரை கொடுத்துருக்குறாங்க, 1 வாரத்துக்குள்ள சர்ஜரி பண்ணுங்க வலி இருந்தா. ஆனா அந்த டாலரை போட்ட பிறகு அவங்களுக்கு வலி இல்ல. அது அம்மா செய்த அற்புதம். ஆனா அந்த டாலர் கிடைப்பதற்கு அம்மா செய்தது மிக மிக அற்புதம். அதான் அம்மா பக்திக்கும் தொண்டுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க சக்திகளே. ஒரு பக்தன் கேட்டதும் கிடைத்தவுடன் தெய்வத்தை மறந்து விடுவான் பக்தன். ஆனால் தொண்டன் கேட்டது கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி இறைவனை பற்றி கொண்டு வாழ்பவன் தான் சிறந்த தொண்டன். பிரதி உபகாரம் கருதாமல் தெய்வ காரியங்களை நிகழ்த்துவன் தான் தொண்டன் அப்படின்னு அம்மா பக்திக்கும் பக்தனுக்கும் தொண்டனுக்கும் உள்ள விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்மளுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் ஒரு தொண்டு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த தொண்டை முதலில் செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகளை 2வது நிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும். தெய்வம் நமக்கு, நம்ம அம்மா நம்ம தேவையை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அப்ப நம்மளுக்கெல்லாம் இந்த செய்தியின் மூலம் என்ன தெரியுது? தொண்டு செய்யணும். தொண்டு செஞ்சா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம மன்றங்கள்ல போய் சின்ன தொண்டு கூட, பெரிய தொண்டு ஒரு அந்த இடத்த பெருக்கலாம், ஒரு பேப்பர் இருந்தா கூட எடுத்து போடலாம், வர்ற சக்திகளுக்கு குங்குமம் கொடுக்கலாம். அந்த மன்றத்தில் தேவையான தொண்டுகளை செய்தாலே நம்முடைய ஊழ்வினை குறைந்து நமக்கு அம்மா நமக்கு எல்லா வகையிலும் அருள் புரிவார்கள் என்பது இந்த தகவல் இந்த செய்தியின் மூலம் நமக்கு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தொண்டு செய்ய பழகிக்கணும் சக்தி. நம்ம என்னதான் அம்மா கிட்டோம், தொண்டு என்பதுதான் நம்மளுக்கு அம்மா கற்றுக் கொடுத்த பாடம். எல்லாரும் மருவத்தூருக்கு வர்றவங்க சொல்லுவாங்க, அங்கங்க லேடிஸ் எல்லாம் வந்து நம்ம மகளிர் சக்திகள்லாம் பெருக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குப்பை உழுக உழுக பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்மளையெல்லாம் அம்மா நம்மளை எப்படி பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள் தொண்டு செய்வதற்கு. அப்ப நாம் ஒரு தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த தொண்டை நாம் சிறப்பாக செய்தோம் என்றால் நம்முடைய ஆன்மீக குருவாகிய நம்முடைய பங்காரம்மாவுக்கு அது மிக மிக பிடிக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை முதலில் வந்து செய்து கொடுப்பார்கள். அதற்கு இந்த செய்தி பாருங்க, அந்த அம்மா அழுதுட்டே போச்சு. நான் சிலிண்டர் தானே எடுத்துட்டு வர போனேன், அதுக்குள்ள டாலர் தீர்ந்து போச்சே. ஆனா அந்த டாலர் எப்படி வந்தது அம்மாவுக்கு தான் தெரியும். அது ஒரு அதிசயம், அற்புதம். இந்த நிகழ்வை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் நாம் அனைவரும் அம்மா நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் தொண்டுகளை நாம் செய்வோம். நம் ஆன்மீக குருவின் அருளை பெறுவோம். இந்த வாய்ப்பு கொடுத்த சக்திகள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள். அம்மாவுடைய அற்புதங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நமக்குத்தான் வாழ்நாள் நிறைய வேண்டும். இப்ப தங்கை இந்திரா காந்தி அம்மா சொன்ன மாதிரி ஒரு அம்மாவுடைய விளக்கத்தை எடுத்து சொன்னாங்க. பக்தன் என்பவன் பலன் கிடைத்தவுடன் மறந்து விடுவான். பக்தன் என்பவன் பலன் கிடைத்தவுடன் மறந்து விடுவான். ஆனால் தொண்டன் என்பவன் பலன் கிடைத்தாலும் சரி, அது குறைவாக கிடைத்தாலும் சரி, நிறைவாக கிடைத்தாலும் சரி, அம்மா சொன்ன ஆணையை மேற்கொண்டு தொடர்ந்து குருவை வணங்கி தொண்டுகள் செய்து கொண்டே இருப்பார் என்று அம்மா சொன்ன ஒரு கருத்தை எடுத்து வலியுறுத்தினார்கள். அது போலத்தான் இப்ப நான் சொல்ல போகின்ற நிகழ்விலும் வருகின்ற ஒரு நிகழ்வு. திண்டுக்கல் மாவட்டத்துல திண்டுக்கல் மாவட்டங்கிறோம், அண்ணா மாவட்டங்கிறோம். திண்டுக்கல் பக்கத்துல பட்டி வீரன் பட்டி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் உண்டு ஐயா. அதுல ஆதிபராத்தியம் வந்தது 10 வருஷத்துக்கு முன்னால. இந்த கட்டுரை வெளியானது 1995 ஆண்டு. 1995
95ஆம் ஆண்டு மே மாத இதழ்ல வெளிவந்திருக்குது. அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால, அப்ப எவ்வளவு, 85ல, 83, 85ல. அங்க ஜெயச்சந்திரன் ஒரு சக்தி இருக்கிறார். அவருடைய தகப்பனாருக்கு இந்த ஹார்ட் சொல்லுவோம்ல, ஹார்ட் அட்டாக்கு, இதய நோயின்னு சொல்றாங்க. அது என்னன்னு இதய நோய் மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. இதய நோயால் பாதிக்கப்பட்டு, பலவீனமான இதயத்தால் பாதிக்கப்பட்டு திருப்பி திருப்பி இந்த அட்டாக் வந்ததுன்னா உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழலை அப்படிங்கிற நேரத்துல அம்மாட்ட வந்திருக்கிறார். அம்மா என்ன சொல்லியிருக்கு, எல்லா கண்டிஷன் போட்டுக்குது. என்ன கண்டிஷன்? நீ உன்னுடைய ஊரில் ஒரு மன்றம் ஆரம்பித்து நடத்து, நான் உன் தந்தையை காப்பாற்றி தருகிறேன். அம்மா அவளுக்கு ஒரு ஏக்கர் எழுதி வையி, 2 லட்சம் ரூபாய் கட்டு, அதை பண்ணு இதை பண்ணலாம் சொல்லல. உன் ஊர்ல ஒரு மன்றம் ஆரம்பிப்பா, அதை 10 சக்திகள் கும்பிடுற மாதிரி, அம்மா நினைக்கிற மாதிரி நீ அதை நடத்து அப்படின்னு சொன்னாங்க. அவரும் அதை தலைமையில் மேற்கொண்டு, குருவின் ஆணையை தலைமையில் மேற்கொண்டு அந்த மாதிரி மன்றம் ஆரம்பிச்சாங்க. மன்றம் இன்றளவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம அப்பாவுக்கு இந்த இதய நோய்னு சொன்ன பாத்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த இதே ஃபீலிங்கே வரல, நல்லா குணமாகி நீண்ட நாள் வாழ்ந்தார். இதய நோயிலிருந்து என்னை காப்பாற்றினாள் ஆதிபராசக்தி, என் உயிர் உள்ளவரை அவள் தொண்டுகளை செய்வேன், அவளுக்காக உழைப்பேன் என்று அந்த ஜெயச்சந்திரனுடைய அப்பா நம்ம புலவர் முத்துகிருஷ்ணன் அங்க போயிருக்கும் போது சொல்லியிருக்கார். முத்துகிருஷ்ணன் ஏன் போனாரு? பிரச்சார பெருமக்கள் புலவர் ஐயா, பெரியாண்டவர் ஐயா, சோமசுந்தர ஐயா, முத்துகிருஷ்ண ஐயா எல்லாம் ஊர் ஊரா போய் அம்மாவுடைய புகழை பரப்பி அம்மாவிற்கு நிறைய தொண்டர்களை, பக்தர்களை அம்மா அருள் செய்த பிரகாரம் எடுத்து சென்றவர். அந்த மாதிரி முறையெல்லாம் அங்க ஒரு 11/4/95 ஒரு வேள்வி நடந்திருக்கிறது. அந்த வேள்விக்கு இவரையும் அழைச்சிருக்காங்க. நீ ஒரு சிறப்பு பேச்சாளரா பேசணும், அம்மாவை பற்றி நல்ல கருத்துக்கள் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி அங்க போனார். பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது அப்ப ஜெயச்சந்திரனுக்கு சொல்றாரு, அவங்களுடைய 2வது ஒரு சின்ன தொழிற்சாலை மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக வேள்வி, அண்ணா மாவட்டத்தின் வேள்வி குழு சிறப்பாக செய்த அந்த வேள்விக்கு நானும் சென்றிருந்தேன். அதாவது முத்துகிருஷ்ணய்யா வேள்வி துவக்கும் பொழுது விநாயகர் கலசத்தில், தாய் கலசம் இருக்குது, ராஜராஜேஸ்வரி கலசம், குரு கலசம் இருக்குது, விநாயகர் கலசம் இருக்கும். முக்கியமான 3 கலசங்கள். அப்புறம் மற்ற கலசங்கள் சக்கரத்துல வச்சிருப்பாங்க. இந்த 3 கலசங்களும் முக்கியமான கலசங்கள். அந்த விநாயகர் கலசத்துல அர்ச்சனை செய்யறதுக்கு ஒரு சிறுமியை உட்கார வைக்கிறாங்க. ஒரு 10-12 வயது உள்ள சிறுமி. ஏதோ மந்திரம் படிப்பாங்க, பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்க சரியாலாம் அந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அழுத்து போட்டு ஒரு சின்ன குழந்தைய உட்கார வச்சாங்க. அப்ப சொல்றார் ஜெயச்சந்திரனுக்கு தங்கச்சி மகதான் அந்த பொண்ணு, மருமக, சின்ன பிள்ளை. அப்போ புறவையாட்ட, அதாவது முத்துகிருஷ்ணய்யாட்ட ஜெயச்சந்திரன் ஐயா சொல்றாரு, இந்த பொண்ணுட்ட அம்மா நிறைய விளையாண்டுருக்கா, வேள்வி முடிஞ்ச உடனே அவ வாயினாலே நீ கேட்டுடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா பெரியவங்க உன்னை சேர்த்து சொல்லலாம், சிறப்பாகவும் சொல்லலாம்ங்கிற முறையில நீ அந்த பொண்ணு வாயினாலே நீ கேட்டுடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இவரும் பொறுமையா காத்திருந்தாரு. வேள்வியும் முடிந்தது. அந்த பெண்ணை அழைத்து, அம்மா, பாப்பா, உன்னிடம் அம்மா விளையாண்டாளாமே, என்னம்மா விளையாண்டா அப்படின்னு கேட்கிறார். அந்த பெண்ணின் பெயர் கிருத்திகா. அந்த பெண்ணின் பெயர், சிறுமியின் பெயர் கிருத்திகா. அவ எங்க படிக்கிறான்னா, மதுரையில் உள்ள ஜெயின் ஜோசப் கான்வென்ட்டில் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். மதுரையில் உள்ள ஜெயின் ஜோசப் கான்வென்ட்டில் 9ஆம் வகுப்பு. 9, 5, 14 வச்சுடுங்களேன், 14 வயசு சிறுமி. அவருடைய தந்தையார் மதுரை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருவார். யாரு? அவங்க அம்மா ஜெயச்சந்திரன் தங்கச்சி. அவங்களும் அம்மா மேல ஈடுபாடு உள்ளவங்கனால
பொதுவா தாய் தந்தையர் ஒரு தெய்வத்திலும் ஈடுபாடாக இருக்கும் பொழுது அவருடைய குழந்தைகள் வரிசையாக வழிமுறையாக படிப்படியாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். இது பரம்பரை பழக்கம். அதனால இந்த குழந்தைக்கும் அம்மா மேல ஈடுபாடு. இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூலுக்கு போற நேரத்துல ஒரு டீச்சர் மாதிரி அடுத்த டீச்சர் வருவாங்க. ஒரு வகுப்பு முடிஞ்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் கேப் கிடைச்சா கூட பையில இருந்து ஒரு புக் எடுக்கும். அதை 2-3 படிச்சிடும். அதே மாதிரி ஓய்வு நேரங்கள் சில நேரத்துல டீச்சர் வர மாட்டாங்க, எல்லாரும் போய் விளையாடுங்க, அப்படி இல்லாட்ட வேற கதை மாறுங்க அது மாதிரி சொல்லும் போது இது மரத்தடியில போய் மற்ற குழந்தைகள் விளையாட போகாது. அங்கேயே உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை உட்கார்ந்து படிச்சுக்கும். இந்த கிருத்திகாவுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறவங்க. ஒரு பொண்ணுடைய பெயர் வந்து லதா, ஒரு பொண்ணுடைய பெயர் அம்ரிம். ஒரு பொண்ணுடைய பெயர் வந்து அம்ரிம், முஸ்லிம் பொண்ணு. 2 பேரும் சேர்ந்துட்டு என்னடி நீ எல்லாரும் விளையாடுறாங்க, நீ எப்ப பார்த்தாலும் ஒரு புத்தகத்தை வச்சே படிச்சுட்டு இருக்கியே, கிளாஸ்ல கூட வாத்தியார் வர்றதுக்குள்ள ஒரு கிளாஸ் புக்க படிக்கிறியே, என்னதான் நீ படிக்கிற, எங்களுக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த 2 தோழிகளும் கிருத்திகாவிடம். அப்ப கிருத்திகாவினுக்கு இதுதான் எங்க சாமியோட மந்திர புத்தகம். நீங்க நான் சக்தி ஒளின்னு சொல்லி நினைச்சிருக்கீங்க. மந்திர புத்தகம், அம்மாவுடைய மந்திர புத்தகம். இது மேல்மருவத்தூர் சாமி அம்மாவுடைய மந்திரங்கள் இதுல இருக்குது. இதைத்தான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த சாமி நம்மள நல்லபடியா காப்பாத்தும், நம்ம குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்தும். அப்பா அம்மா சொன்னதை இது மனசுல பதிய வச்சுட்டு இந்த குழந்தை எடுக்கிறது சொல்லு. அப்ப வந்து அம்ரிம் கேக்குறா, என்ன கேக்குறா, ஏமா எல்லாரும் இந்த புத்தகத்தை படிக்கலாமா, நான் இஸ்லாத்து சேர்த்ததை வச்சு நான் படிக்கலாமா அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் சாமி ஒண்ணுதான், கடவுள் ஒண்ணுதான், பேர் தான் வேற, நீ படிமா அப்படின்னு சொல்லி இந்த இதை கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும், அந்த காலத்து மந்திர நூல்ல வந்து குருபடம் இருக்காது. ஆரம்ப காலத்துல முன்னால ஓம் சக்தி மாதிரி படம் போட்டிருப்பாங்க. அது படம் அட்டப்படம் கூட மாதிரி இருக்கும். நல்ல அவர்கள் எனக்கு குருபடம் தெளிவாக இப்பொழுது போடுவது போல அப்போது போட்டது இல்லை. இதே மந்திர புத்தகத்தை கொடுத்துருக்கு. இல்லைன்னா புத்தகத்துக்கு ஒரு அட்டை போட்டு வச்சுக்கோமே, ரைட். இவன் குரு யாருன்னு தெரியாது. யாருக்கு? அம்ரிமுக்கு குரு யாருன்னு தெரியாது. இது இந்த பொண்ணு வாங்கிட்டு, இந்த பொண்ணு அம்முடைய அப்பா எங்க இருக்காருன்னா, கிருத்திகாவோட அப்பா மதுரையில காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு. கன்ஃபியூஸ் பண்ண கூட, நான் மாத்தி சொல்லி நினைச்சுக்காதீங்க. இந்த அம்ரிமுடைய அப்பா மலேசியாவில் இருக்காரு. ஏன்னா மலேசியா சேனல்ல பேசினா நிகழ்ச்சி கரெக்டா நான் சொல்லணும். நான் மலேசியாவில் இருக்காரு. இந்த பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி படிக்குது. சரின்னு இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு, அதுவும் தீவிர நம்பிக்கையோடு அல்லது ஒரு பக்தியோடு, 2 வேண்டாங்க, ஒரு மன விருப்பத்தோடு இந்த மந்திர புத்தகத்தை படிக்குது. படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கனவு மாதிரி தெரியுது, பெரிய ஜோதி வருது. பெரிய ஜோதி, வட்ட வடிவமான ஜோதி வச்சுக்கிடுங்க. அந்த ஜோதிக்குள்ள நின்று ஒருவர், யாரு, நம்ம அம்மா தான், குரு அம்மா தான் என்று ஆசீர்வாதம் பண்றது மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரியுது. சரி, கனவு வந்து என்னைக்கோ ஒரு நாள் வரும், இல்ல எப்பவாவது ஒரு இடம் வரும். இந்த கனவு அடிக்கடி அந்த பொண்ணுக்கு வந்தது. யாருக்கு? அம்ரிமுக்கு. ஒரு முறை கனவு என்பது ஒரு முறைதானே வரும். ஒளியுடன் கூடிய அந்த மனிதர் பல இரவுகளில் அம்ரிமின் கனவில் வந்து காட்சி கொடுத்து ஆசி வழங்குவது, அம்ரிம் வந்து சொல்றா கிருத்தியாவுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரு நாள் சக்தி ஒளி வந்துட்டு இல்ல, சக்தி ஒளி வராம எப்படி இருக்க முடியும்? சக்தி ஒளி தபாலில் தன் வீட்டுக்கு வந்ததும் கிருத்திகா பள்ளிக்கூடத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறாள். அந்த பள்ளிக்கூடத்தில் சக்தி ஒளி புத்தகத்தை வைத்தும் படிப்பது உண்டு. ஒரு நாள் சக்தி ஒளி புத்தகத்தை வகுப்புக்கு எடுத்து சென்று ஆசிரியர் வகுப்பில் இல்லாத போது கிருத்தியா அதை புரட்டி பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அம்ரின் பக்கத்துல 2 நிமிஷம் பார்த்துட்டா, ஓடியாடா,
இவர்தான் இவர்தான் அப்படின்னு கிருத்தியா விட்டது. கிருத்தியாக்கு ஒண்ணு தெரியல, என்ன யார் யார் சக்தி ஒளியில குருபடம் இருக்கும் இல்லையா? குருபடம் இல்லாத சக்தி ஒளி உண்டா? அம்மா படம் இல்லாத சக்தி ஒளி உண்டா? அந்த சக்தி ஒளி நட்டையில் அருள் திரு அடிகளாரம்மாவின் திருவுருவப்படம் அழகாக அச்சிடப்பட்டிருந்தது. இவர்தான் என் கனவில் வருகிறார், இவர்தான் என் கனவில் வருகிறார், இவர்தான் என் கையை தூக்கி ஆசி வழங்குகிறார், இவர்தான் அப்படின்னு அந்த புத்தகத்தை வாங்கி தொட்டு கும்பிடு அந்த பிள்ளை. குருபடத்தை பார்த்து தொட்டு கும்பிடுது. அப்ப கிருத்தியா சொல்லுதா, இவர்தான் மேல்மருவத்தூர் கோவிலில் உள்ள அடிகளாரம்மா என்று கோயில் வருங்களான்னு சொல்றாங்க. இது ஒரு பார்ட். இன்னொரு தோழி இருக்கா இல்லையா, லதா. அந்த லதாவுக்கும் இவங்களோட சேர்ந்து பேசுவாங்க. அந்த லதா குழந்தைக்கு ஒரு பிரச்சனை. ஒரு நாளைக்கு 2-3 முறை வாந்தி எடுக்கும். 2 அல்லது 3 முறை வாந்தி எடுக்கும். ரத்த வாந்தி, ரத்தம் கலந்து வரும். பல டாக்டர்களை பார்த்தும் அந்த ரத்த வாந்தி நிற்கவில்லை. ஒரு நாள் இந்த கிருத்தியா சொல்லுது, அவ உடம்பு நலிஞ்சுக்கிட்டே போகுது. அப்போ இருக்க லதாட்ட வந்து கிருத்தியா சொல்லுது, அம்மா நீயும் இந்த மந்திர புஸ்தகத்தை படி, நம்ம மேல்மருவத்தூர் அம்மா உன்னை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம தன் வீட்டில் பக்கத்தில் மண்டத்திலிருந்து வாங்கி வந்த கலச தீர்த்தமும் வேப்பலையும் கொடுத்தால் அந்த பெண் குழந்தையும் லதாவும் சாப்பிட்டது. பிறகு லதாவுக்கு தினசரி 3 தடவை வாமிட்டு வரும்ல, அது 2 முறை ஆச்சு, அப்புறம் 1 ஆச்சு, அப்புறம் நின்று போச்சு. மன்னத்துக்கு செல்வதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நேரம் இல்லை, ஓய்வில்லை என்று சொல்பவர்கள் உண்டு. ஆனால் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் கிருத்தியாவோ தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அன்னையை நெஞ்சில் நினைத்தாள், மந்திரம் படித்தாள், சக்தி ஒளி படித்தாள். தான் ஆன்மீகத்தில் நிலைத்தது மட்டுமல்லாமல் தன் தோழியர் இருவருக்கும் ஆன்மீக கலையை காட்டி உலகமெங்கும் சக்தி நெறி ஓங்க வேண்டும் என்ற கோட்பாட்டிற்கேற்ப சிறுமியாக இருந்தாலும் கிருத்திகா 2 தோழிகளிடமும் சக்தி ஒளி பரப்பினாள், சக்தி நெறி பரப்பினாள். அம்மா சொன்னாங்கல்ல, பொருளை சொல்லுங்கள, தகச்சிருச்சுல, நீ உன்னை பற்றி சொல், உலகம் என்னை பற்றி தெரிந்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்களும் நானும் பண்றதா பிரச்சாரம், அந்த சிறுமி செய்ததல்லவா உன்னதமான பிரச்சாரம். ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த பொண்ணை கூட அம்மா வழிக்கு ஒரு ஈடுபடுத்திட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை ரத்த வாந்தி எடுத்தாலதான் உடல் நலம் பெற்று வருகிறாள். அன்னையின் நாமமும் தீர்த்தமும் வேப்பிலையும் அரிய மருந்தாக ஆகி தீர்க்க முடியாத நோய்களை எல்லாம் தீர்ப்பது என்பது இன்று மருவத்தூர் அன்னையின் ஆன்மீகத்தில் சாதாரண நடைமுறையாகிவிட்டது. கட்டுரை முடிக்கிறது முத்துகிருஷ்ணன் எப்படி முடிக்காருன்னா, அம்ரின் இஸ்லாமத்தை சேர்ந்தவள், மருவத்தூர் ஆதிபராசக்தி பற்றி அவளுக்கு ஏதும் தெரியாது, அடிகளாரை பார்த்ததும் கேள்விப்பட்டதும் கூட கிடையாது. அப்படி இருந்தும் அந்த சிறுமிக்கு அடிகளார் காட்சி கொடுத்தது ஏன்? மன்ற வழிபாட்டில் கலந்து கொண்டு மருவத்தூருக்கு சென்று அன்னையை வணங்கி அடிகளாரை தரிசித்து வரும் பக்தர்களுக்கு கூட கிட்டாத அற்புத காட்சி அம்ரிமுக்கு எப்படி கிடைத்தது? தைப்பூசத்தில் ஏற்றப்படும் மருவத்தூர் ஜோதியும் பக்தர்களால் பல நெடுந்தூரத்திலிருந்து எடுத்து வரப்படும் ஆன்மீக ஜோதியும் அன்னையின் அருள் ஜோதியம் அல்லவா? அந்த 2 ஜோதிகளையும் வெளிப்படுத்தும் ஒளி வெள்ளத்தின் நடுவில் இருந்து அருள் திரு அடிகளார் அம்ரிமுக்கு ஆசி வழங்கினார்களே, அது ஏன்? அதுதான் அன்னை ஆதி பராசக்தி, அன்னை பங்காரு சக்தி. அவள் அனைவருக்கும் பொதுவானவள் என்பதை உணர்த்த, உலக உயிர்க்கல்லாமல் ஒரே தாய் என்பதை உணர்த்த அம்ரிம் என்ற இஸ்லாத்தை சேர்ந்த பெண்ணுக்கு காட்சி கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆதிபராஸ்தி சமயம், ஆதிபராஸ்தி அன்னை சமயம் கடந்த சக்தி என்பதை உணர்த்த அம்ரின் கனவின் வாயிலாக அடிகளார் வேறு, அன்னை வேறு அல்ல, அவள்தான் அவன், அவன்தான் அவள் என்பதை விளக்கவே இந்த காட்சியை கொடுத்தார் என்று அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக முடிக்கின்றார்கள். அடுத்த நிகழ்வு
புலவர் முத்துகிருஷ்ணய்யா பத்தி சொன்னேன், அண்ணன் முத்துகிருஷ்ணய்யா பத்தி சொன்னேன், அண்ணன் சுந்தரேஷையா பத்தி சொல்ல வேண்டாமா? அதே மாதத்துல அதே புத்தகத்துல வெளிவந்து இன்னொரு கட்டுரை. என்னன்னா, என்ன சொல்றாரு அவர் எழுதிருக்காரு, மலேசிய டாக்டர் திருமதி கந்தையா அவர்கள் புலவரை அழைத்திருக்கிறார்கள். கோயிலுக்கு வந்திருக்காங்க. தைப்பூச முதல் நாள் விழாவின் அம்மான் வரிக்காகவும் பாத பூஜை தரிசனத்திற்காகவும் எல்லோரும் பரபரப்பாக காத்து கொண்டிருந்த நேரம், புலவரை இங்க வாங்க, தென்னாப்பிரிக்காவில இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மா வீட்டுக்கு, எங்க தென்னாப்பிரிக்காவில இருக்க அம்மா வீட்டுக்கு போய் நம்ம அம்மா போய் காட்சி கொடுத்துதான். அந்த அம்மா சொல்லுவாங்க, கேளுங்க, அத சக்தி வழியில எழுதுங்கன்னு சொல்லி திருமதி கந்தையாமா அவங்க வந்து புலவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு அடையாளம் காட்டுறாங்க. அந்த பெண்மணி திருமதி கருவறை முன் மண்டபத்தே தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த 3 பெண்மணிகளில் ஒருவரை காட்டி, இவர்தான், இவர் அனுபவத்தை கேளுங்கள் என்றார் திருமதி சரோஜினி கந்தையா. அந்த பெண்மணிக்கு சுமார் 35 வயது இருக்கும். மிக மெலிந்த தோற்றம், ஏதோ நோய்வாய்ப்பட்ட பெண்மணி போல் இருந்தார். ஆனால் 7 வயது முதற்கொண்டே சக்தி வழிபாடு செய்து வருகிறவர் அவர். ஒரு நேரம் என்ன ஆச்சு, தட்டமையால் பாதிக்கப்பட்டு துன்புட்டு கொண்டிருந்த நேரம், கிழமை டேட் சொல்றாரு, 4/1/95. வீட்டுலதான், அவங்க வீட்டுல நீராடி விட்டு பூஜைகளை முடித்துக் கொண்டு காலை 11 மணி அளவில் ஹால்ல வந்து ஈஸியா கொஞ்சம் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும் போது யாரோ கதவை தட்டு சத்தம் கேட்குது. இந்த அம்மா போய் என்னங்க ஏதுன்னு பாக்குறாங்க. கதவை திறந்தா ஒரு நடுத்தர வயது பெண்மணி, நெற்றியில் குங்குமம், மஞ்சள் புடவை, நீராடி முடித்து கூந்தலை ஒரு சேர பின்புறம் உலர்த்துகின்ற நிலை, நுனியில முடிச்சு போட்டிருப்பாங்க பெண்கள். தெய்வீக கலை உயர்ந்த அழகான முகம். அம்மாதான் வந்திருக்கா. அந்த வந்த அம்மா இந்த அம்மாட்ட சொல்லுது, நான் ஓம் சக்தி கோயில்ல இருந்து வர்றேன், உனக்காகத்தான் வந்திருக்கேன், எனக்கு பசிக்குது, கொஞ்சம் அரிசி கொண்டாந்து போடு. பசிக்குன்னா என்ன கேட்போம், சோறு கேட்போம், சாப்பாடு கேட்போம். நான் ஓம் சக்தி கோயிலிருந்து வருகிறேன், உனக்காகத்தான் வந்திருக்கேன், எனக்கு பசிக்குது, கொஞ்சம் அரிசி கொண்டு வந்து போடு என்று கேட்டார். பசிக்கு சோறு போடு என்று தானே கேட்பார்கள். இந்த அம்மா அரிசி போடு என்று கேட்கிறதே, அப்படிலாம் இந்த அம்மாவுக்கு தோணல. உள்ளே சென்று அரிசியை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அந்த அம்மா மடியேந்தி வாங்கிக்கிடுது. மடியேந்தி வாங்கிக்கிடு, கையில வாங்கல. மடிப்பிச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கோயில கூட நிறைய பேர் பார்த்துக்கலாம். எல்லா கோயிலையும் தன்னுடைய கௌரவத்தை அழித்து, தன்னுடைய சுகர்வத்தை வெறுத்து, அசிங்கப்பட்டால் பிச்சை எடுத்தாவது அம்மாவுக்கு காணிக்கை செலுத்துகிறேன் என்று எத்தனையோ பெண்கள் குழந்தை வர வேண்டி, கணவரை காப்பாற்றுவதற்காக வேண்டி, தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டி எத்தனையோ சக்திகள் நேர்த்திக்கடன் செய்வதை நாம் ஆலயவாசிகளை பார்த்திருக்கின்றோம். அவர்கள் மடியெல்லாம் ஏந்துவாங்க அந்த ஜூடி வச்சுட்டு. அது மாதிரி வந்த அம்மா வாங்கிக்கிட்டா. அம்மா அங்க வந்து யாசகம் வரங்கள் கொடுக்கின்ற வள்ளல் இன்று யாசகம் பெறுகின்ற நிலையில் வந்து வாங்கிட்டார். நான் இன்னும் 7 வீட்டுக்கு போனோம். ஒரு இடத்துக்கு போய் கட்சி போல, அம்மா நான் 7 வீட்டுக்கு போயிட்டு இருக்குது, நீ என்ன பண்ற, தினமும் மஞ்சளும் வேப்பலையும் அரைத்து கன்னத்தில் தடவி கொண்டு வா. நமக்கு தட்டம, அதனால பாதிக்கப்பட்டு இருக்கு. வேப்பலையும் மஞ்சளும் அரைத்து கன்னத்தில் தடவி கொண்டு வா என்ன என்று கூறியபடி அங்கிருந்த செம்பில் இருந்த தண்ணீரை இவர் மேல் தெளித்து விட்டு நெற்றியில் குங்குமம் விட்டு விட்டு, 7வது நாள் வருகிறேன், வரட்டுமா, நீ ஓம் சக்தி கோயிலுக்கு வா என்று சொல்லிவிட்டு போயிட்டார். யார் இந்த பெண்மணி?
நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லையே. பசிக்கிறது அரிசி போடு என்றார்களே, சோறு போடாமல் அரிசி போடு என்றார்களே, ஓம் சக்தி கோயிலிருந்து வருகிறேன் என்று சொன்னார்களே, உனக்காகவே வந்தேன் வேற என்று சொன்னார்களே, இன்னும் 7 வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. 7 வீடு எந்த வீடு? இந்த அம்மா கொலை வீடு. சரி, ஒருவேளை வந்தது அம்மாவாகத்தான் இருக்கும் முடிவுன்றாங்க. இத்தனை வருடமாக மேற்கொண்ட சக்தி உபாசனைக்கு இறங்கி அம்மா நம்மை தேடி வந்தாலோ, நம்மை தேடி வரும் அளவிற்கு அப்படி என்ன புண்ணியம் செய்து விட்டோம் என்றெல்லாம் எண்ணியபடி தவிப்பும் பரவசமும் கொண்டார் அந்த பெண்மணி. அவங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சக்தி, எங்க வீட்டுக்கு யார் பூசா வந்தாலும் எங்க வீட்டு நாய் குறைச்சிரும். ஆனா அந்த அம்மா வரும்போது பெட்டி பாம்பாய் சுருண்டு கிடந்தது. எல்லாமே அம்மாவின் அருள்தானே என்று அது தென்னாப்பிரிக்க பெண்மணி சொன்னதாக புலவரையா பதிவு செய்யறார். அப்போ திரும்பி கேட்கிறாரு, அனுத சக்தி வழிக்கு எழுதி கொடுங்களேன் அப்படின்ட்டு. அப்படிதான் அங்க பிரச்சனை பண்ணேன், களைப்பா இருக்குது, மத்தியானம் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது, நமக்கு போகணும் சக்தி அப்படின்னு. அது சரி, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போங்க. இவர் விட மாட்டார் புலவர், அவர் சஸ்பென்ஸே தாங்காது. 7ஆம் நாள் வரலைன்னு சொன்னாலே அம்மா வந்தாளாம். பாயிண்ட் பூரா இப்ப கதை கேட்ட நம்மளே மறந்துருப்போம். அம்மா அவர் கரெக்டா 7 வீட்டுக்கு போனுங்கிறது கூட ஞாபகம் இருக்கும். 7ஆம் நாள் வர்றேன் அப்படின்னு சொன்னதை மறந்துருப்போம். ஆனா புலவர் விட மாட்டார். 7ஆம் நாள் வந்தாளான்னு கேட்கிறார். அதுக்கு அம்மா பதில், எதிர்பார்த்தபடி வந்தேன், ஆனால் கண்ணுக்கு தெரியும்படியாக வரவில்லை, சூட்சமாக வந்து போயிருக்கிறாள் என்று மட்டும் புரிந்து கொள்ள முடிந்தது. அது எப்படி சூட்சமா, என்ன ஒரு அடையாளம் தெரியுமில்ல அப்படின்னு கேட்கிறார். எங்கள் பூஜையில் அம்மா படத்திற்கு முன்பாக நவதானியம் பரப்பி வைத்திருந்தேன். அதிலே 3 விரல்கள் பதிந்த அடையாளம் காணப்பட்டதற்கு அதற்கு மேலே எதுவும் தெரியாது. எங்கெல்லாமோ பக்தி என்ற ஆன்மாக்கள் இருக்கின்றனவோ, அவதாரத்தில் பரம்பரம் வருகிற போது வலிய சென்று அந்த ஆன்மாக்களை ஆட்கொள்ளுமா. அந்த ஆன்மாக்கள் பக்தி வசப்பட்டு தொழுவது கண்டு பரம்பொருள் ஆனந்தப்படுமா. அமெரிக்காவில் பென்சில்வேனியா என்ன, தென்னாப்பிரிக்கா என்ன, பாரிஸ் என்ன, எங்கெல்லாம் அம்மா என்று பக்தி பரவசத்தோடு ஆன்மாக்கள் இயங்கி தவிக்கின்றனவோ, அங்கெல்லாம் அம்மா ஏதோ ஒரு வகையில் தன் இருப்பை புலப்படுத்தி மருவத்தூருக்கு இழுத்து வருகிறார், ஈர்த்துக் கொள்கிறார், தன் எல்லையில்லாத கருணையில் நனைத்து அனுப்புகிறாள். ஓம் சக்தி.